ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால என் லைஃப் இவ்ளோ சேஞ்ச் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரீசெண்டா சென்னை லீலா பேலஸ்ல நடந்த ஐவோ இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிற கிரியேட்டர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்க்கு போயிருந்தப்போ நான் சின்ன வயசுல இருந்து டிவில பார்த்து வளர்ந்த என்டர்டைனர்ஸ்ல இருந்து நான் இப்ப பார்த்து நிறைய கத்துக்கிற சம் அமேசிங் கிரியேட்டர்ஸ் நேர்ல பார்த்து பேச சான்ஸ் கிடைச்சது. ஒரு ஃபேங்கலா நிறைய பேரை பார்த்தேன்னா இன்னைக்கு அவங்க கூட ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேங்கிறத ரியலைஸ் பண்றப்போ கண்டென்ட்காக நான் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வஸ்தா தெரிஞ்சது. அதுக்கும் மேல பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் என்கிட்ட வந்து எனக்கு உன் கண்டென்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணதும், இன்னும் ஒரு சிலர் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னு சொன்னதும் என் டேவா அவ்வளோ ஹாப்பியா மாத்துச்சு. என்னோட கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நான் யாருங்கிறத வெளியே காட்டுறது மட்டும் இல்லாம என்னை இப்போ கிரேட் பிளேசஸ்க்கு கூட்டிட்டு போய் கிரேட் பீப்புளை பார்க்க வைக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு ஃபார் சம் ரீசன் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட். பிகாஸ் கண்டென்ட் கிரியேஷன் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத பிளேசஸ்க்கு உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போகும்.